ஈரோடு மாவட்டம் சோழங்காபாளையம் அடுத்த கிளாம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிஷ். 21 வயதான இவர் பள்ளியில் படிக்கும்போது தன்னுடன் படித்த மாணவி ஒருவரை காதலித்துள்ளார். இருவரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் படிக்கிற வயசுல என்ன காதல் வேண்டியிருக்கு என்று இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியது. இதன் தொடர்ச்சியாக கோவில் திருவிழாவில் ஹரிஷ் தரப்பினருக்கும் காதலியின் சகோதரரான வெள்ளியங்கிரி என்பவரின் தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது போலீசார் இரு தரப்பையும் அழைத்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. தற்போது கல்லூரியில் படிக்கின்ற வெள்ளியங்கிரியின் சகோதரியை ஹரிஷ் மீண்டும் விரட்டி காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று பெட்ரோல் வாங்கி வருவதாக கூறி சென்ற ஹரிஷ் நண்பருடன் டாஸ்மாக் மதுக்கடையில் மது வாங்கி கொண்டு அருகில் உள்ள தோப்புக்குள் ஒதுங்கி உள்ளார். அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த காதலியின் உறவினர்கள் ஹரிஷிடம் தகராறு செய்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் காதலை கைவிடச் சொல்லி ஹரிஷின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. என் தம்பி அவர் பிள்ளைய லவ் பண்ணான்னு சொன்னாங்க. நாங்கள் அடக்கி வச்சுட்டு என் தம்பி பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் தம்பி பெட்ரோலை வாங்க போனவன நின்று பார்த்துட்டு இருந்து குறவழியா தெரிஞ்சுட்டானுங்க. வெள்ளியங்கிரி, பூசாரி, செங்கோட, ஐயோ அப்புறம் யாருன்னு எனக்கு தெரியலங்க. சிவானந்து அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுங்க. எங்கள் ஊர் பசங்களுக்கு பாதுகாப்பு வாங்கி கொடுங்க. இதுதான் கடைசி உசுரா இருக்கணுங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஹரிஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். ஹரிஷின் கொலைக்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்துக்குள் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொலையாளிகள் அனைவரையும் கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் சாலையில் படுத்து உருண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். காதலித்த இருவரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஹரிஷ் குடும்பத்தினர் பின்தங்கியிருந்ததால் இந்த காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் ரவிக்குமார்.